வெற்றி தமிழ் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வெற்றி தமிழின் இனிய தமிழ் வணக்கங்கள். நாம் இந்த காணொளியில் 4ஆம் வகுப்பு பருவம் 2 அறிவியல் பாடப்பகுதியில் முக்கிய தகவல்களை இப்பொழுது காண்போம் வாருங்கள். தேன் மட்டுமே கெட்டு போகாத ஒரே உணவுப் பொருள் ஆகும். சமைக்கும் முறைகள் 3 வகைப்படும். அவை ஈரமான வெப்பமுறை, உலர் வெப்பமுறை, மற்ற முறைகள். ஈரமான வெப்பமுறைக்கு எடுத்துக்காட்டு வேக வைத்தல், நீராவியில் வேக வைத்தல், அழுத்த சமையல். உலர் வெப்பமுறைக்கு எடுத்துக்காட்டு வறுத்தல், அடுதல், பொரித்தல். மற்ற முறைகளுக்கான எடுத்துக்காட்டு நுண்கலை, மைக்ரோவேவ் சமையல், சூரிய அடுப்பு சமையல். சூரிய சமையல் கலன். இது சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு சமைக்க உதவும் சாதனமாகும். இது எரிபொருளை சேமிப்பதோடு மட்டுமல்லாமல் காற்று மாசுபடுதலையும் குறைக்கிறது. உலக பட்டினியால் வாடுவோர் தினம் மே 28. உலகில் உற்பத்தியாகும் மொத்த உணவில் 1/3 பங்கு வீணடிக்கப்படுகிறது. இது ஆண்டுக்கு மொத்தம் 1.2 லட்சம் கோடி டன் ஆகும். 1 டன் = 1000 கிலோகிராம். ஆவியாதல், சுருங்குதல் மற்றும் வீழ்படிவாதல் போன்ற முறைகளினால் நீரில் ஏற்படும் தொடர்ச்சியான சுழற்சியே நீர் சுழற்சி எனப்படுகிறது. மனித மூளை அதன் நிறையில் 73% நீரை கொண்டுள்ளது. உலகின் நன்னீரில் 70% மேல் அண்டார்டிக் பகுதியில் உள்ளது. மூச்சு விடுவதால் ஒவ்வொரு நாளும் நாம் 1 குவளை நீரிற்கு மேல் இழக்கிறோம். 2000 சதுர அடி உள்ள மேற்கூரையிலிருந்து விழுகின்ற 1 அங்குல அளவுள்ள மழை நீரானது 4800 லிட்டர் நீருக்கு சமமானது. மழைநீர் சேகரிப்பு முறையானது 2001ஆம் ஆண்டு தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது. மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கிய முதல் இந்திய மாநிலம் தமிழ்நாடு. இலை ஓர் உணவு தொழிற்சாலை. தாவரங்களில் காணப்படும் மிக முக்கியமான நிறமி பச்சையம் குளோரோஃபில். தற்சார்பு உயிரினங்கள் ஆட்டோட்ராஃப்கள், பிறச்சார்பு உயிரினங்கள் ஹெட்டிரோட்ராஃப்கள். குளிர்காலத்தில் பூக்கும் தாவரங்கள் டிசம்பர் பூ, செங்காந்தல், சம்மங்கி. கோடை காலத்தில் பூக்கும் மலர்கள் மல்லிகை, சூரியகாந்தி, ரோஜா. இலையுதிர் மற்றும் வசந்த காலத்தில் பூக்கும் தாவரங்கள் டாலியா, குங்குமப்பூ. டியூலிப் மணிப்பூ வசந்த காலத்துக்குரியது. மேலும் கனகாம்பரம் அனைத்து பருவங்களிலும் மலரும். குறிஞ்சிப்பூ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும். அயல் தாவரங்கள் அழகு தாவரங்கள் அயல் தாவரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சைக்கோஸ், சாகோபனை, பெரணி, குரோட்டன்ஸ், விசிறி வாழை, படகு அல்லி, கற்றாழை இவை அழகு தாவரங்கள் ஆகும். பார்த்தினியம் எனப்படும் ஒரு வகை கலைச்செடி திடீரென புதிய இடங்களில் வளர்கிறது. இது அதன் எல்லையை விரிவுபடுத்தி பிற விளைச்சல் பகுதிகளை ஆக்கிரமித்து வளர்வதால் வேளாண்மை பாதிக்கப்படுகிறது. இத்தாவரத்தில் மகரந்த தூள்கள் இயற்கையிலேயே ஒவ்வாமை கொண்டவை. ஆகையால் இவ்வகை செடியை தொடாமல் இருப்பது நல்லது. பூமியில் அதிக நாள் வாழும் உயிரினம் மரங்கள் ஆகும். மூங்கில் மரங்கள் ஒரு நாளில் 90 சென்டிமீட்டர் அளவு வளரக்கூடியவை. நீரை 0 டிகிரி செல்சியஸுக்கு கீழ் குளிர்விக்கப்படும் போது பனிக்கட்டியாக மாறுகிறது. அதே நீரை 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பப்படுத்தும் போது நீராவியாக மாறுகிறது. கள்ளிச்செடி போன்ற தாவரங்களில் இலைகள் முட்களாக மாறியுள்ளன. அவை தமது உணவினை பச்சை நிற தண்டுகள் மூலமாக தயாரித்துக் கொள்கின்றன. உலகின் மிகப்பெரிய மலர் ரஃப்லேசியா ஆகும். இது இந்தோனேஷியாவின் மழைக்காடுகளில் இந்த அரிய வகை மலர் காணப்படுகிறது. SGT தேர்வு எழுதுகிறவங்களா நீங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றவங்கள மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கல. நீங்கள் எங்களுக்கு டிஸ்லைக் கொடுக்காமல் இருந்தாலே போதும். இது எங்கள் வெற்றி தமிழ் பயிற்சி மாணவர்களுக்காக. ஏன்னா புத்தகம் கிடைக்காத இந்த சூழலில் இந்த வீடியோவை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறோம். அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வகுப்பு பாடத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.